இந்த புசிப்பு குடிப்பு இதை எதை உடுத்துவோம் இப்படியெல்லாம் கவலைப்படுற சில ஜனங்க இருக்கிறாங்க இல்லையா. நாம் பின்பற்றுகிற ஆண்டவர் யார், அவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார், நம்மை நடத்துவார் அப்படிங்கிற ஒரு குறைஞ்சபட்ச விசுவாசம் கூட இல்லாத சில பேர் இருக்கிறாங்க இல்லையா. அவங்கள பார்த்து சொல்லும்போது சொல்றாரு, நீங்கள் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்க்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார் அப்படிங்கிறார். அப்ப அதை கவனிச்சு பாருன்றார். காக்கா குருவிங்களை பாரு, அது என்ன விதைக்குதா, அறுக்குதா, சேர்க்குதா, ஆனா கர்த்தர் அவைகளை பிழைப்பூட்டலையா, அதை நடத்தலையா? அப்ப அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? இப்ப ஏன் உனக்கு இந்த சந்தேகம் வருது? ஏன் அவிசுவாசப்படுற? ஏன் கர்த்தர் தேவையை சந்திப்பாரோ மாட்டாரோன்னு யோசிக்கிற? நிச்சயமா நடத்துவார் அப்படிங்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகள்ல எப்பொழுதெல்லாம் நமக்கு சந்தேகம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இப்படிப்பட்ட இயற்கையான காரியங்களை, இப்படிப்பட்ட உயிரினங்களை கவனிச்சு நீ பாரு. இதை பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தை என்னன்றது உனக்கு புரியும்.